ஒன் டே ட்ரிப். ஒன் டேனா இன்றைக்கி போய்ட்டு நாளைக்கு வர மாதிரி தான். போகிற வழியில் மார்னிங்கே பார்த்தீங்கன்னா சின்ன ஹில் தான். ஆனால் சின்ன ஹில்லே பாருங்கள் ஒரு க்ளவுட் அதை சுற்றி இருக்குது. சூப்பராக இருக்குது. அதை உங்களுக்கு காமிக்கலாம் தான் எடுத்தேன். என் வாய்ஸ் அவ்வளோ கிளியராக இருக்காது, ரொம்ப நாய்ஸாக இருக்கும். விண்டோ திறந்து விட்டுருக்கு, அதனால் பாருங்கள் சூப்பராக இருக்குது. ஃபுல்லாக அதை சுற்றி அப்படியே ஃபாக் இருக்கு, கவர் ஆன மாதிரி. அங்கே பாருங்க இன்னொரு சின்ன மலை அங்கே பாருங்க, சுற்றி ஃபாக் இருக்கு பாருங்க. சூப்பராக இருக்கு பார்த்தீங்களா. இந்த மாதிரி தான் ஒரு இடத்துல வீடை, மலைக்கு பக்கத்தில் வீடை கட்டிட்டு அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு கிளியராக இருக்கு நினைக்கிறேன். இங்கேருந்து வியூ உங்களுக்கு கிளியராக தெரியல ஃபோனில், பட் ஆனால் நேரில் பார்க்கலாம் சூப்பராக இருந்துச்சு. சிவா கிளியராக தெரிஞ்சப்போ சின்ன சின்ன மலையெல்லாம் சுற்றி பாருங்க. அப்படியே எல்லா இடத்துலையும் மிஸ்ட்டு கவராக இருக்கு. சரி, இந்த மலையெல்லாம் வீட்டிலேருந்து நாங்கள் பார்ப்போங்க, வீட்டு மாடியிலேருந்து பார்ப்போம். அங்கே தெரியும் இந்த மாதிரி மலையை சுற்றி ஒரு க்ளவுட் அப்படியே பெட்ஷீட் போத்துற மாதிரி இருக்கும், போட்டுகிட்டே இருக்கணும். புதுசாக ஒரு இடத்த கூப்பிட்டு போகிறாங்கள. அன்றைக்கி ஒரு நாள் வந்தேன், நான் மட்டும் வந்தேன் பைக்கில். சரி இவங்களுக்கும் காமிக்கலாம் அந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன். நான் மார்னிங்கே கிளம்பிட்டேம்மா, பசிக்குது. அதனால் அப்படியே அந்த இடத்துக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ட்ராவலில் கண்டினியூ பண்ணலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன். எனக்கே சர்ப்ரைஸ் ஆச்சு இந்த இடத்துல வந்தப்போ. ஃபஸ்ட்டு இந்த இடத்துல இப்படி ஒரு இடமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு தான் இவங்களை கூட்டிகிட்டு போயிட்டு இவங்களுக்கும் ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு பார்க்குறேன். ஆனால் இவங்க சர்ப்ரைஸ் ஆவாங்களான்னு தெரியல, பார்ப்போம். சர்ப்ரைஸ் ஆகிறாங்களா இல்லையா. ஃபாரஸ்ட்டுக்குள்ள அந்த மாதிரி இருக்காங்க.
சர்ப்ரைஸ் ஆகலை. அதான் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வாளையார் இருக்குது. ஆக்சுவலி இது எங்கன்னா வாளையார் பஸ் ஸ்டாப்லேருந்து லெஃப்ட்டு திரும்பி உள்ளே வரணும். ஸோ வாளையார் டேம் பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு ஏரியா இருக்குது. மேபி நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து பக்கத்தில் சும்மா வரணும் அப்படின்னா வந்துடலாம். ஒரு 45 மினிட்ஸில் இங்கே வந்துடலாம். சும்மா அங்கே வந்துட்டு என்ன டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம். ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் ஏரியா போல். இந்த வழி வந்து ஆக்சுவலி எங்கே போகுதுன்னா டேமுக்கு போவோம். பட் ஆனால் அங்கே டேம் நான் போய் பார்த்தாங்க, எதுவும் ஓப்பன் எதுவுமே இல்லை. டேமுக்கான இது வழி எல்லாம் க்ளோஸ்ட் ஆகி ரொம்ப பாழடைஞ்ச மாதிரி இருந்துச்சு. ஆனால் டேமுக்கு போகிற வழி தான் இது. இப்படி திருப்பிக்கலாம். இதுக்கப்புறம் ஒன்றும் இருக்காது. ஆஃபீஸஸ் குவார்டர்ஸ் மாதிரி இருக்குது ஆஃபீஸ். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சொன்ன இடத்துல வந்தாச்சு. இதை சுற்றி பாருங்கள், ஃபுல்லாக மரம், நல்ல ஆக்சிஜன், வீட்டு ஃபுட்டு. ஸோ இதை விட என்ன வேணும் உங்களுக்கு? அதுவும் நேற்று வச்ச காரக்குழம்பு இப்படி அடா 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 அற்புதமாக இருக்குது. சாரு கொஞ்சம் அப்படியே ஊட்டிட்டேன். ஃபேவரட் பொடி, ஃபேவரட் காரக்குழம்பு, இட்லி. நோ என்ட்ரி போட்டிருக்காங்க. வாங்கிறியா? ஸோ இது வந்து செகண்ட் டோல். இது பாலக்காடு முன்னாடியே ஃபர்ஸ்ட் டோலை கிராஸ் பண்ணிட்டோம். ஸோ செகண்ட் டோலு. அதில் 85 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. இது எவ்வளோன்னு தெரியல. அப்போ எவ்வளோ சார்ஜ் பண்ணியிருக்காங்க நான் சொல்கிறேன். அப்புறமா மெசேஜ் வரும், அதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ரோட்ஸ் வந்து கொஞ்சம் அங்கங்க ஒர்க் நடக்குது. இதெல்லாம் டைவர்ஷன் போட்டு தான் இருக்கு. இங்கேருந்து கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. போற வழியில ஒரு பிரிட்ஜ் இருக்குன்னு நினைக்கிறேங்க. அந்த தொட்டிப்பாலம் மாதிரி இங்க இந்த ரோடு கிராஸ் பண்ணி ஒரு இது வரும். இப்போ ரீசெண்டா ஒரு இன்ஸ்டாகிராம்ல கொஞ்சம் ஃபேமஸ் ஆச்சு. அது இங்கதான் வரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் இருங்க. நான் சொல்லியிருந்தேன்லங்க, இந்த ஃபுல் ஸ்ட்ரெச் அப்படிதான் இருக்கு போல. இங்கேயும் பேட்ச் ஒர்க் தான், ரோடு ஒர்க் நடக்கிறதால ரோடு ஃபுல்லா பேட்ச் ஒர்க்கு, அங்கே டைவர்ஷன்ஸ்.
ஸோ இந்த சைடு வந்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாங்க. நைட்டில் கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக வரணும். இதான் அந்த டன்னல் வந்துருச்சு. இதை பாருங்க, சூப்பராக இருக்கும் பாருங்க. ஃபாஸ்டெல்லாம் போகக்கூடாது, பொறுமையாக போகிறேன். பார்த்தீங்களா, சூப்பராக இருக்கு பாருங்க. லாஸ்ட் டைம் வந்தப்பயும் இந்த டனல் தான் போனோம். இந்த டனல் வந்து நிறைய எத்தனை கிலோமீட்டர் சேவ் பண்ணதுன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த பக்கம் எக்ஸிட் இருக்கு, இப்போதுனா இந்த பக்கம் போய்க்கலாம். எக்ஸிட்னா அந்த பக்கம் ரிட்டர்ன் வர்றதுக்கு. இங்கே நிறைய ஃபுல்லா லைட்ஸ் போட்டு தான் வச்சிருக்காங்க. ஸோ அகைன் இங்கே ஒரு எக்ஸிட் இருக்கு பாருங்க, லெஃப்ட் ரைட்ல. ஸோ இந்த அகைன் இந்த இதில் போயிட்டு இப்படி போயிடலாம், வெளியில திருப்பி ரிட்டர்ன் அப்படி போயிடலாம். ஸோ ஓவரால் 2 எக்ஸிட் இருக்கு வியூ டர்ன் எடுக்கிறதுக்கு. கேஸ் ஒன்னை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா செகண்ட் எடுத்துக்கலாம். அவ்வளோதான், முடிய போகுது. ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் அதான் வந்துட்டேன் பாருங்க. ஸோ இதான் அந்த டனல் முடிஞ்சிருச்சு. சுற்றி பாருங்களேன். ஸோ இந்த டனல் கட்டுறதுக்கு முன்னாடி இந்த ஹில்ல சுற்றி வருவாங்க போல. ஸோ இப்போ இந்த டனல் வந்ததுக்கப்புறம் நிறைய லோக்கல்ஸ்க்கு நிறைய கிலோமீட்டர் சேவ் ஆகுது. ப்ளஸ் இங்கேருந்து கொச்சி, திருச்சூர் போகிறவங்களுக்கு எல்லாமே டைம் நல்லா சேவ் ஆயிருக்கு. ஃபுல்லா தென்னை மரம், பாக்கு மரம், ஃபுல்லா கிரீன் தாங்க. கிரீன் 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 கிரீன். அடுத்தது வந்துருச்சு பாருங்க, டன்னல் தாண்டோடனே இந்த பிரிட்ஜு, தொட்டி பாலம் மாதிரி. இதுதான் இன்ஸ்டாகிராம்ல நடுவில் ஃபேமஸ் ஆயிருந்தது, தெரியுது இல்லை உங்களுக்கு பிரிட்ஜில். ஸோ இதுதான் வந்து தண்ணி கிராஸ் ஆகும் போல, தண்ணி இங்கேருந்து அங்கே. லெஃப்ட் டு ரைட்டா, ரைட் டு லெஃப்டா தெரியல. இது 2 தான் உங்களுக்கு காமிக்க நினைச்சேன் இம்பார்ட்டன்டா. இது ஒரு நாள் போய் பார்க்கணும். ஏதாவது இந்த சைடு வரக்குள்ள வந்து பார்த்துட்டு போனோம். இப்போ இன்னைக்கு 2 டேஸ் ட்ரிப்ன்றதால மதியானத்துக்குள்ள அங்கே போயிடணும். இதெல்லாம் என்ன பண்றோம் அப்படின்னா, ரூம் புக் பண்ணிடுறோம். அன்னைக்கு ஈவினிங் நைட்டுக்கு தான் அந்த ரூம்க்கே போய் ஸ்டே பண்ற மாதிரி இருக்கு. சுற்றிங்க எழுந்திரிச்சிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் 10 AM 11 AM செக் அவுட்ன்றாங்க. 10 AM எழுந்திரிச்சு செக் அவுட் பண்ற மாதிரி இருக்கு. ஜஸ்ட் ஒரு அந்த ரூமோட இதை என்ஜாய் பண்ற மாதிரியே இல்லை. ஸோ அதான் இப்போ டிசைட் பண்ணிட்டு இன்னைக்கு சீக்கிரமாவே கிளம்பிட்டோம், போயிட்டு இருக்கோம். ஏதோ ஒரு 11-11:30 அப்படி அரௌண்ட் அங்கே ரீச் ஆயிடுவோம். 2 PM செக் அவுட் செக்இன் சொல்லியிருக்காங்க. 2 PM செக்இன், மார்னிங் 11 AM செக் அவுட். ஏர்லி செக்இன் கேட்டிருக்கேன், ட்ரை பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஷுவரா சொல்லல. ஸோ நான் என்ன பிளான்ல போயிட்டு இருக்கேன்னா, அங்கே கொஞ்சம் சீக்கிரம் போயிட்டுனா அங்கே பீச் இருக்குல்ல, ஸ்நேகிதரம் பீச், அங்கே போயிட்டு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ரூம் செக்இன் பண்ணலான்னு பாக்குறேன். எங்க ரூம் புக் பண்ணிருக்க ரூமும் பீச் ஆப்போசிட் தான். ஆனால் ஸ்நேகிதரம் பீச் வந்து நல்லா இருக்கும். ஸோ அந்த லொக்கேஷனே எப்படின்னா, பேக் வாட்டர் வந்து இதாகும், மிக்ஸ் ஆகிற இடம் தான் அது. ஸோ அது ஸ்ட்ரெச் இருக்கும், ஒரு ரோடு இந்த ஒட்டி, பீச்சை ஒட்டி தான் இருக்கும். நிறைய நைட்ல தான் அந்த கடைகள்லாம் இருக்கும், ஸ்ட்ரீட் ஃபுட் மாதிரி நிறைய இருக்கும். அப்புறம் நிறைய ரெசார்ட்ஸ் இருக்கும். போயிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இஷ்டத்துக்கு வராங்க. எங்க இந்த ஏரி வராங்க.
ஒரு சின்ன டவுனுக்குள்ள தாண்டி போயிட்டு இருக்கோம். இதான் திருச்சூர் கூட தெரியல. எஸ் அவுட்டரா கூட இருக்கலாம். பேர் பார்ப்போம், பேரை பார்த்து சொல்றேன். இரிஞ்சலக்குடான்னு ஏதோ ஒரு சர்ச்சு வீடு தாங்க, செம்ம பெருசா கட்டியிருக்காங்க. கிராஸ் பண்ணோம், வீடியோ கவரேஜ் பண்ணல. என்ன ஏதோ அப்ராட்ல இருக்க மாதிரி கட்டியிருக்காங்க எல்லாம் வீடு. அவ்வளோ சூப்பரா இருக்கு. பொறுமையா தான் போயிட்டு இருக்கேன், அவசரம் வேண்டாம், டைம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. திருச்சூர் போனோம் யாராவது அப்படின்னா ஒரு நாள் முன்னாடி இங்க வந்து ஸ்நேகிதர்கள் தங்கிட்டு அடுத்த நாள் இங்க திருச்சூர் போகுதுன்னா போகலாம். ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணி வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஸோ நீங்க கோயிலுக்கும் போகலாம், இங்கேயும் பீச்சும் பார்த்த மாதிரி இருக்கும். ஸோ பீச் எல்லாத்துலயும் ஒண்ணுதான், பட் ஆனால் இங்க ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும் உங்களுக்கு பார்க்கறதுக்கு. இந்த லேண்ட்ஸ்கேப்பு இருக்கிற இடம் வீடெல்லாம் உங்களுக்கு பார்க்கறதுக்கு டிஃப்ரெண்டா இருக்கும். ஏன் நம்ம சென்னையில இருக்கோம்ல, சென்னையில அந்த மாதிரி ஈசிஆர்ல இருக்கும். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பீச் ஒட்டியே இருக்குமா, ஸோ சி வியூவும் இருக்கும், நம்ம டிரைவும் நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. என்ன கிட்ட போய் உங்களுக்கு அந்த இதை காமிக்கிறேன். ஸோ நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கும். அது சும்மா சொல்லிக்கிட்டே இருக்கேன், கிட்ட போக மாட்டேறியான்ட்டு. இப்போ பொறுமையாக தான் போயிட்டு இருக்கேன், உங்களுக்கு கிட்ட போய் கண்டினியூ பண்ணுறேன். இருங்க, கலர் தான் அடிச்சிருக்கேன், அப்புறம் என்ன என்கிட்ட சொல்லிட்டு தானே அடிச்சேன். நீ அப்படியே ரொம்ப எனக்குதான் எல்லா ஃப்ரீடமும் இருக்கு. ஏதாவது ஒண்ணு இது பண்றேன்னா எதுவுமே கிடையாது. இப்ப காஃபி குடிக்க கூடாது இல்ல? இது என்ன இது? இத்தனை வருஷம் நீ குடிச்சிட்டு தானே இருந்த. நீ குடிச்சுக்க, காஃபி குடிக்க, எனக்கு பிரச்சனை இல்லை. அதை பத்தி லேட்டா கம்ப்ளைண்ட் பண்ண கூடாது. அப்புறம் என்னாச்சு? எல்லா வீடும் அப்படிதான் இருக்கு. ரம்பூட்டான் ஃப்ரெஷ்ஷா வைக்கிறாங்க பாரு. அது வாங்க, எகத்துக்கு எப்போ முடியும் வச்சுக்க, சாப்பிடுவோம். அது நல்லா இல்ல, ஸ்வீட்டே இல்ல. மேல நம்ம சாப்பிட்டு ஃபர்ஸ்ட் டைம் நான் சாப்பிட்டேன். ஸ்வீட்டா சாப்பிட்டதே இல்ல. நீங்க சாப்பிட்டீங்களா? எல்லாம் ஆனா இந்த இது டேஸ்ட் பண்ணது இல்லை. இப்போ இங்க வாங்கினோம்ல, இன்னும் டேஸ்ட் பண்ணல, பண்ணா தெரிஞ்சிடும் கம்பாரிசன் சொல்லிட்டு. ஆனா ஸ்நேகதீரம் இப்போ வந்து இப்போ போவானான்னு சொல்லிட்டு நேராக ரூமுக்கு போயிட்டு இருக்கேன். ஸ்நேகதீரம் போனோம்னா அங்கே வெயில் தான் அடிக்கும், ஆல்ரெடி செம்ம வெயிலாக இருக்கு. ஸோ அதனால ரூம் போயிட்டு இருக்கோம், ரெஸ்ட் எடுத்துட்டு சாயந்தரமா போய் ஸ்நேகதீரம் காமிக்கிறேன். இந்த ரூமுக்கு தான் போயிட்டு இருக்கோம். ஸ்நேகதீரம் போற ரூட்டு இப்படிதான் இருக்கும், சிமிலர். ஆனா அந்த பீச் கிட்ட இருக்க ஸ்ட்ரெச் வேற மாதிரி இருக்கும். பட் ஆனா அந்த வே எல்லாமே வந்து சேம் தான், சிமிலர் வே இப்படிதான் இருக்கும். இங்க இருந்து 15 கிலோமீட்டர்ஸ் என்னமோ. அது ரோட் கண்டிஷன் கொஞ்சம் பேடா இருக்கு. கேரளால கிரிக்கெட்டுக்கு ஒன்றும் அவ்வளோ பெரிய ஃபேன்ஸ். வேர்ல்டு கப் நல்லா செலிப்ரேட், ஃபுட்பால் வேர்ல்டு கப் நல்லா செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ரூம்ல கிச்சன் இருந்துச்சு. ஸோ அந்த பிளான், அதுக்காக தான் அந்த பிளான்ல தான் வந்திருக்கோம். அதுக்கான கிராசரிஸ் திங்ஸ்லாம் எடுத்துட்டு வந்துருச்சு. இல்லைன்னா அதான் நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்கணும். இப்போதைக்கு தான் பிளானு.
ரூம் பார்த்தா தெரிஞ்சிடும். ஸோ இது வரைக்கும் வெளியில போய் செஞ்சு சாப்பிட்டதில்ல. இந்த வாட்டி ட்ரை பண்ணலாமே, கிச்சன் இருக்கு, அதையே வேஸ்ட் பண்ணுவானே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்திருக்கோம். சொன்ன மாதிரி பார்த்துட்டு நான் சொல்றேன் என்ன பிளான்ட்டு. இன்னொரு ஏதோ ரோட்டுக்கு வந்திருக்கோம். அது எங்க கூட்டிட்டு போகுதுன்னு தெரியல. கூகுள் மேப் சொன்னபடி போயிட்டு இருக்கோம். நான் தான் மேப், நான் தான் மேப், நான் தான் மேப், நான் தான் மேப்னு போயிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் நான் எங்க போவேன்னு தெரியலங்க. ஹாய் சொல்லு. இங்க இருந்து கண்ணுக்கு பீச் தெரியுது. கிட்ட போனதான் தெரியும் எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்குன்ட்டு. உனக்கு வந்துட்டான்னு காமிக்குது, ஆனா எங்கன்னு தான் தெரியல. அதோ இருக்குங்க, வந்தாச்சு. இதுதான் நாங்க பண்ணிருக்கு ரூம். சின்ன ஹட்டு மாதிரி இருக்கும். இதுதான் சின்ன இறங்கிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ரூம் டூர் இப்போதைக்கு அன்லோட் பண்ணிட்டு திருப்பி உங்களுக்கு கண்டினியூ பண்றேன். பை. நாங்கள் ரூமுக்கு சீக்கிரமாக போயிட்டோங்க. ஆனால் செக்இன் பண்ணுறதுக்கு கரெக்டான டைமில் தான் செக்இன் பண்ண சொல்லிட்டு 2 PM தான் செக்இன் பண்ண சொன்னாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் அந்த இருக்கிற டைம் அப்படியே ஃபிஷ்ஷிங் பண்ணலான்னு சொல்லிவிட்டு ஆப்போசிட்டாக அந்த பீச்சில் போயிட்டு சும்மா ஃபிஷ்ஷிங் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் எங்கள் டைம் ஒரு மீன் கூட கிடைக்கல எங்களுக்கு. நீங்களே பார்த்துட்டு போய் நிறையா ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன், ஒரு மீன் கூட கிடைக்கல. அப்படி கொஞ்ச நேரம் ஃபிஷ்ஷிங் பண்ணிட்டு திருப்பி ரூமுக்கே போயிட்டோம். ஸோ அவ்வளோதான் கைஸ். நான் மற்றதெல்லாம் நெக்ஸ்ட் விலாகில் கண்டினியூ பண்ணுறேன். நெக்ஸ்ட் விலாகில் ரூம் டூர் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்புறம் அடுத்தது ஈவினிங் குக் பண்ணதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். அன்டில் தென் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.